கீரைகளின் வகைகள், அவை குணப்படுத்தும் நோய்கள். அறிமுகம். கீரைகள் மனிதனுக்கு இறைவன் தந்த வரமாகும். அன்றாட உணவில் கீரைகளை சேர்ப்பதன் மூலம் பல நோய்கள் நம்மை அணுகாமல் நல்வாழ்வு வாழலாம். இந்த பிரிவில் பல வகையான கீரைகளும் அவற்றின் மருத்துவ குணங்களும் தரப்பட்டுள்ளன. அகத்திக்கீரை. உடலில் அடிபட்டு இரத்தம் நிற்காமல் வலியும் போது இதன் இலைகளை அரைத்து கட்டினால் புண் ஆறும், சீல் பிடிக்காது. அகத்திக்கீரை சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் வயிற்று வலி குணமாகும். அகத்திக்கீரையுடன் வெங்காயம் சேர்த்து பொரித்து உண்டால் குடலுக்கு வலிமையும் நரம்புக்கு புத்துணர்வும் கிடைக்கும். அரிசி கழுவிய நீரில் அகத்திக்கீரை சூப் செய்து சாப்பிட்டால் கல்லீரல், இதயம், மூளை வலுப்பெறும். அதிகாலையில் 2 தேக்கரண்டி அகத்திக்கீரை பொடியுடன் நீராகாரத்தில் கலக்கி சாப்பிட்டால் குன்மம் விலகும். அகத்திக்கீரை சாற்றில் துணியை நனைத்து 2 நாட்களுக்கு பற்று போட்டால் புட்டாளம்மை குணமாகும். அகத்திக்கீரையை சாம்பாரில் சேர்த்து கொண்டால் வாதம், பித்தம், கபம் குறையும். சிறுநீர் தடையின்றி பிரியும். கண்கள் குளிர்ச்சி பெறும். அரைக்கீரை. உணவில் அரைக்கீரை சேர்த்து வந்தால் ஜலதோஷத்தினால் ஏற்படும் சளி, இருமல், தொண்டைப்புண் ஆகியவை குணமாகும். இதயம் மற்றும் மூளை வலுப்பெறும். மலட்டுத்தன்மை அகலும். மலச்சிக்கல் நீங்கும். உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும். 1 டம்ளர் வெந்நீரில் 2 தேக்கரண்டி இலை பொடியை கலந்து சில நிமிடங்கள் மூடி வைத்தால் டிகாஷன் ரெடி. இதில் பாலும் தேனும் கலந்து அதிகாலையில் 48 நாட்கள் குடித்தால் நீரிழிவு நோய் நீங்கும். மூளை கோளாறுகளையும் குணமாக்கும். முளைக்கீரை. குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ஏற்றது. சரும நோய், சொறி, சிரங்கு குணமாகும். தலைமுடி நரைக்காது, கருமையுடன் இருக்கும். சிறுகீரை. நோய்க்காக மருந்து சாப்பிடுபவர்கள் சிறுகீரை உண்ணக்கூடாது. இது மருந்தின் வீரியத்தை முறித்துவிடும். சிறுநீரகத்தில் உண்டாகும் நோய்களை குணமாக்கும். காசநோய், கண் நோய்களை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது.